இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? 2026 போடுற ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் போட்ட வீடியோலாம் முன்னாடி எடிட் பண்ணி வச்சுருந்தது. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி அப்படியே போட்டாச்சு. சுத்தமாக டைமே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு 2025ல் நிறைய நல்லது நடந்திருக்கும். சில மறக்க முடியாத சொல்ல முடியாத விஷயம் ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் கட்டாயம் நடந்திருக்கும். அதை அப்படியே நினச்சி அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தை அப்படியே அதே இடத்துல வச்சுட்டு நம்ம வந்துட்டே இருக்கணும். இன்னும் நம்ம லைஃப்பில் பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது. அடுத்த லைஃபுக்கு நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பச்சைப்பயிர் ரசம் தான். நான் வந்துட்டு பச்சைப்பயிரை முன்னாடி ஊரெல்லாம் வைக்கல, சும்மா கழுவி ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா குலைவாக வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா அது வேகட்டும். அதுக்குள்ளே 3 பழுது தக்காளியை கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு நல்லா மைய கையாலேயே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிளகு ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா தட்டி கொஞ்சம் லைட்டாக சுக்கும் சேர்த்து தட்டி அப்படியே அந்த ரசத்தில் சேர்த்துட்டு புளி நமக்கு தேவையான அளவு கரைச்சி அதையும் போட்டாச்சு. 3 பச்சை மிளகாயை நல்லா உடச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் அதை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பச்சைப்பயிறு வேக வச்ச தண்ணியை அப்படியே வடிச்சிட்டு பச்சைப்பயிரை நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்தணும். நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பச்சைப்பயிறு ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு சட்டியில் சேர்த்துட்டு ரொம்ப நல்லா கொதி வரணும் அப்படிங்கிறது இல்லை, லைட்டாக மேலே சைடில் எல்லாம் நல்லா நரக்கட்டி வந்ததுக்கப்புறம் அப்படியே அதை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடணும். ஏன்னா ரொம்ப கொதிச்சுது அப்படின்னா இந்த ரசம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும், சாப்பிட அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இதை அப்படியே கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு கட்டி பூண்டை தட்டி அப்படியே நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த பூண்டோட வாசனையே வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ரசத்தில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை அப்படியே ரசத்தில் சேர்த்துட்டு தேவையான அளவு பெருங்காயத்தூள், அதாவது ஒரு 1/2லேருந்து 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான பச்சைப்பயிர் ரசம் ரெடி. நல்லா கொலைய சோறாக்கி இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.